ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் யூ. ஸோ அந்த ஒரு நபருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், உங்களை பார்த்த உடனே என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். 3 பயல் வச்சிருக்கேன். பயல் நம்பர் 1, இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜோட உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பயல் நம்பர் 1ஓட சூஸ் பண்ணிக்கலாம். பயல் நம்பர் 2, பயல் நம்பர் 3. வெரி ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மூணு கார்டோட உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பயல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பயல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, 2 கார்டு வந்திருக்கா. I'll take this. ஓகே, ஸோ பயல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறப்போ ஒரு சப்போர்ட்டிங் எனர்ஜி வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு ஓகே, இந்த பர்சன் இஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹோப் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் வைப் சோஃபார் வந்துட்டு காமிக்கல. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு அட்ராக்ட் ஆகும்ல, அந்த மாதிரியான அட்ராக்ஷன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் ஃப்ரம் சோல் லெவல். லுக் வைஸோ சரி, உங்களோட அந்த ஸ்டைலோ நீங்க பேசுற விதமோ தாண்டி சோல் லெவல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் ஆனால் அது உங்க வெளியில வந்துட்டு சொல்லியிருக்க வாய்ப்புகள் கம்மி. இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் உங்க மேல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்க வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி. பட் ஆனா அந்த ஃபீலிங் வாஸ் ரியல். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. லைக் ஸோ உங்களோட இந்த ஒரு பாண்டிங்கை வந்துட்டு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஸோ லைஃப் லாங் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்திருக்கும். அதாவது மோர் தேன் அந்த லுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களை தாண்டி சோல் லெவலில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு சோல் லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆனது தான். த வைப், த எனர்ஜி, த ஆரா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி அவங்கள வந்துட்டு ட்ராக் உங்ககிட்ட வந்துட்டு ஈர்த்து இருக்கு. ஓகே, ஸோ ஒரு லைக் கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருந்திருக்கு அவங்க மனசுக்குள்ளார. லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இல்லாம, புது ஆள் மாதிரி இல்லாம, ரொம்ப பழகின மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்துட்டு அவங்களுக்குள்ளார இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவுமே வந்துட்டு இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு பாண்டிங் தான், இந்த ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது இந்த பாண்டிங்காக தான் அப்படின்ற மாதிரியான உணர்வுகளும் இருந்திருக்கு. பட் ஆனாலும் வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஒரு மாதிரி இருந்திருந்தாலும் அவங்க மனசுக்கு அவங்க வந்து ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ஒரு நல்ல உணர்வுகள் வந்துச்சோ அதிலே வந்துட்டு அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கலாம். லைக் அந்த ஒரு சோல்ஃபுல் ஃபீலிங் தான், லைக் அந்த மதர் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, தட் பியூரான ஒரு ஃபீலிங். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கு.
நிறைய சான்சஸ் வந்து காமிக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டே பை டே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அது ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலேயோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் வந்துட்டு ரொம்ப வச்சிருந்திருப்பாங்க உங்க மேல. ஓகே, சிம்பிள் அண்ட் கிளாஸின்னு சொல்லலாம். தட் லுக் see அந்த ஒரு ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு நேச்சர் அண்ட் சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள், அது சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆக்சுவலி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு, அந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு அது ஸ்லோவாக போக போக தான் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் டெவலப் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால அவங்க ரொம்ப வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட கனெக்ட் ஆகணும், அந்த ஒரு ஆரா வந்து டைரக்டா அட்ராக்ட் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு வெரி குயிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் சீக்கிரமா கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி அவங்க சைடில் வந்து அப்ரோச் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும். ஓகே, ஸோ நான் லெட்டர்ஸ் எடுக்கிறேன். ஸோ பார்ப்போம் அந்த லெட்டர்ஸில். ஓகே, ஐ டேக் திஸ். லெட்டர்ஸ் பார்ப்போம். AGS, AGS இது அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், இனிஷியலாக இருக்கலாம், இல்லை அவங்க நேம்குள்ளே ஏதோ ஒரு லெட்டராக கூட இருக்கலாம், இல்லை அவங்களோட நிக் நேம், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம். AGS, ஒன் மோர், MGO. EGM. Okay, so pile number 1, so the first impression is quite good, neat, அப்படிதான் இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலேயோ என்னமோ ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். லைக் கேரி பண்ணணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் ரொம்ப வந்து அவங்க கம்மியாக ஒரு என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அதிகமாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்புகள். ஸோ அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். Pile number 2. See, pile number 2 வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டரா நீங்க. லைக் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய நபரா இருப்பீங்க. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே அழகா வெளியில சொல்லிடுவீங்க. ஆப்போசிட்ல அவங்க என்ன நினைக்கல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதோ அதை நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நீங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மற்றவங்களுக்கு அது ஒரு ரூடு மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அது ஒரு பிடிச்சிருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் ரொம்ப ஹானஸ்டா இருக்காங்க, எதையுமே வந்து ஃபேக்கா இல்லை, மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு மற்றவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடு காமிக்கிறாங்க, நீங்க ஆட்டிடியூடு காமிக்கிறீங்கிறத சொல்லி ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு வெரி ஸ்ட்ராங். அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த லயன் அண்ட் ஆல்சோ ஸ்கார்பியனோட எனர்ஜி வந்துட்டு இருக்கும்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இருக்கு.
அண்ட் மோர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். பயல் நம்பர் 2க்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆல்சோ வெரி குட் வித் இன்ட்யூஷனாக நீங்கள் இருக்கலாம். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வரும், ஒரு 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 டவுட் வரும். ஸோ அந்த விஷயத்துலையுமே வந்துட்டு தட் பர்சன் மேபி லைக் ஒரு சில டைமில் நீங்கள் அவங்கக்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாலும் அட் த பிகினிங்கில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை அவங்க என்ஜாய் தான் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் மனசுக்குள்ளார அந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக அவங்க உங்களை ஆரம்பத்திலே வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் போல்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த நபருக்கு மோஸ்ட்லி வெரி பேஷனேட்டான ரொம்ப ஸ்ட்ராங்கான நபரை தான் அவங்க தேடிட்டு இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்திருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அவங்க உங்களை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸஸ்ல வந்து பார்த்துருப்பாங்க. Pile number 2. Yes. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி தட் பர்சன் வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல விஷயம், அந்த மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறதில் ரொம்ப டைம் எடுத்திருக்கலாம். அண்ட் லைக் ஃபுல்லாக 100% வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறதில் டைம் எடுத்திருக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலே. பட் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சாஃப்டான ஒரு நேச்சரும் உங்களுக்குள்ளே இருக்குதான். பட் ஆனால் நீங்கள் வெளியில் காமிச்ச ஒரு இமேஜை வச்சுட்டு அவங்க அதை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த லவ் ஸ்லோவாக டெவலப் ஆகிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறையா சண்டைகள், இது நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் வந்துட்டு இது இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பர்சனுக்கு மோர் தென் நீங்கள் உங்களை விட அந்த நபருக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் உங்க மேலேயும் ரொம்ப அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஐ திங்க் ஆரம்பத்துல இருந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னா அப்படி ஒன்றும் காமிக்கல. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஹோல்டு பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக போகிறாங்க, ஒன் பர்சன் வந்துட்டு ரொம்ப லீடு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு காமிக்குது. மேபி திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச்ட். அவங்க ஆரம்பத்தில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் டாலரேட் பண்ணியிருந்தா இப்போ நீங்கள் பண்ணிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன் பர்சன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரூல் பண்ணுற மாதிரி இருக்கு மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, I'll take this. ஸோ அந்த பர்சனோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை அவங்க நேம் ஒரு நிக் நேம் எதுலையோ அது வந்து கனெக்ட் ஆகும். DTE ETD. ஓகே, MTA. ஓகே, மேட்டர் போட்டுக்கோமா. ஓகே, MAT. ஃபைனல் HUR. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, the first impression of you. Papum. So the first impression and the நபருக்கு உங்க மேல எப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் ஸோ பார்க்கலாம். It's a kind of curious reading தான், எப்படி இருக்கும் பார்ப்போம். I think pile number 3ஓட மேபி நீங்கள் வந்து கனெக்ட் ஆன டைம் வாஸ் யோர் ஹீலிங் ஃபேஸாக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரொம்ப தனிமையாக லைஃப்பில் வந்துட்டு சஃபர் ஆன டைமாக இருக்கலாம். இல்லைனா லைக் ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் இல்லை ரொம்ப தனிமையான ஜோன், லைஃபோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில்
அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற இடத்துல இருந்திருக்க டைமில். ஸோ அப்போ அந்த ஃபேஸில் நீங்கள் இவங்களை வந்து பார்த்துருக்க, அவங்க உங்களை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டஃப்பான மூமெண்ட் டு ஹீலிங் ஃபேஸ் இல்லைனா ஹீலிங் ஃபேஸில் இருக்கிற டைமில் வந்துட்டு உங்களோட மீட்டிங் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்ட்ரடக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களோட இம்ப்ரெஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு, அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் ரொம்ப ஒரு 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 சாஃப்டான ஒரு நேச்சர் அண்ட் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங், குணம், அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு சப்போர்ட்டாவோ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 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 முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை வந்துட்டு நல்ல ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுக்கணும், அவங்களால எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணுங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்திருக்கும். லைக் உங்ககிட்ட ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் நிறையா மேபி லைக் நீங்கள் உங்கள் ஸ்டோரியை ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப ட்ரா அவங்கள ரொம்ப உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்ததே வந்துட்டு அந்த லைக் அந்த ஒரு ஹெல்பிங் நேச்சர் அதுவாக தான் இருக்கும். நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் லோவஸ்டான ஒரு பீரியட்ல வந்ததுனால இன்னுமே ஏதோ ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன்னு கூட சொல்லலாம். நான் வந்து ரொம்ப தனிமையாக இருந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக வந்த ஒரு பர்சன். ஸோ இன்னுமே வந்துட்டு ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் ஒரு ஒரு வாட் எவர் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்துட்டு இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட் கார்னராக இருக்கலாம் அந்த நபர் மேலே. ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகிருக்கலாம். அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லாமல் இருந்த உங்களை ஒரு ஸ்டெடி மைண்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேசவே பிடிக்காம ஒரு தனிமையான ஒரு ஜோன்லேயே உங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் இவங்க வந்தக்கப்புறம் நிறைய பேரோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு போல்டாக ஃபேஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த நபர் வந்ததுக்கப்புறம் இவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் அந்த ஒரு தைரியத்தால் வந்திருக்கும். ஸோ இதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை தான் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க நினச்சதை அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாகவே இருந்திருக்கும். அண்ட் சரி, அவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆல்தோ வந்து நீங்க ஒரு டஃப்பான ஃபேஸ்ல இருந்தாலும் ஒரு டார்க்னஸ் வந்துட்டு ஃபீல் ஆகல. ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, I'll take one more. பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பீங்க. பட் எனிவே ஓகே, நான் லெட்டர்ஸ் எடுக்கிறேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் இனிஷியல், இல்லைன்னா அவங்க நேமில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைன்னா அவங்க நிக் நேம். LKA DPO ODP PEL. Okay, so that's all for pile number 3. Thank you. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஜென்ரலாக எல்லாருக்கும் காமனாக பொருந்தது. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.